முன்னாடி நடந்து போறாருல, அவர் ஊருக்கு போறாருங்க. துபாயில 12 வருஷம், சவுதி அரேபியால 12 வருஷம். அப்ப 24 வருஷம் அவருக்கு வெளிநாட்டுல வாழ்க்கையிலே முடிஞ்சிருச்சு. நான் துபாய் விசா தான், என் முதலாளி இங்கே வருவாரு, எனக்கு இந்த என்ட்ரி ஃபீஸ் மாதிரி சொல்லுவாங்க. அதான் பார்டர் போய் ஷாம்பு குத்துனா 400 ரியால், 4 மாசத்துக்கு இங்க இருக்கலாமா. அது அப்ப, அதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றது. கேரளான்னு சொல்லி ஒருவங்களை காமிச்சால, அவர் கிட்டத்தட்ட வந்து தொகை வருஷம் ஆகுது அந்த நன்னும். ஏன்னா காலங்கள் கடந்து போய் ஊர்ல போய் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. கேரளா என்ன சொல்றாங்க, இல்ல நான் ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. தோட்ட விலைக்கு மெயினா ஆளு கிடைக்காது. அப்படி நீங்க கிடைச்சு வந்தாலுமே உங்களுக்கு 1200 1300 தான். வெல்கம் டு அனதர் பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நம்புறேன். இப்ப நம்ம 29 தான் வெற்றிகரமா வச்சுட்டு பள்ளிக்கு நடந்து போயிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரியாத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அனதர் வேற வீட்டுக்கு வந்திருக்கோம். நல்ல மழை, நேற்று தண்ணி ஃபுல்லாக அந்த இடம் இருக்குது. இந்த ஏரியாவை பாருங்கள், கப்பு சொப்புன்னு கிடக்குது. இதே நம்ம ரியாத்தில் நம்ம வீட்டுக்கு வெளியில் நடந்து போனோம்னா சரு புருன்னு வண்டி போய்கிட்டே இருக்கும். அதாவது சரு புருன்னா டக்கு டக்குன்னு வண்டி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ரஷ்ஷாக இருக்கும். இங்கே இருங்க, இப்போ நல்லா அங்கிட்டு பாருங்களேன், அங்கே 2 பேர், நாங்கள் 3 பேர் தான் அந்த ரோட்லேயே நடந்து போகிறோம். வேறு யாரையுமே காணோம். ஒரு 2 நாள் தான் அப்படி புலம்பிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் போக செட் ஆயிரும். எத்தனை நாள் இருக்கான்னு தெரில, அப்படியே போக செட் ஆயிரும் நமக்கு. நாளைக்கு வேறு பெருநாளான்னு வேறு தெரிலங்க, புற பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அது ஒன்றும் கன்ஃபார்மாக தெரில. ஆனால் கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு, இன்னையிலேருந்தே பாருங்க அப்படின்னு. யாரும் பார்த்து உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா அதிகாரப்பூர்வமாக, அதாவது ஆதாரத்தோட கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க, அந்த டெலஸ்கோப் சொல்லுவாங்களே, அந்த லென்ஸ் இது பார்க்குறது, அதை வச்சு எல்லாரும் பார்ப்பாங்க. டக்குன்னு எனக்கு மைண்டில் வரமாட்டேது, அதனால் அதை அப்படியே நம்ம கடந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி நடந்து போகிறாருல, அவர் ஊருக்கு போகிறாருங்க. நசரால வேலை பார்க்குறாரு, அதாவது தோட்டம், அதாவது புல் வெட்டுறது, ஆட்டுக்கு இலை போடுறது, ஒட்டகத்துக்கு தண்ணி விடுறது, பேரிச்சம்பழத்த மரத்தை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலையும் ஆளினா அழகு ராஜா அவர் வேலை பார்ப்பாரு. ஆனால் மெயினாக அவர் வேலை வந்து தோட்ட வேலை தான். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் திடீர்னு நம்ம ஊரில் ஒரு கஷ்டம்னா போய் பார்க்க முடியாது, வைக்க முடியாதுன்னு அண்ணே சொன்னாங்க. நிறைய பேர் இங்கே சவுதியில் இருக்காங்க, இக்காம இல்லாமல் எதுவுமே இல்லாமல். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அண்ணன் சொன்னாங்க, மணி அண்ணன், அதாவது வந்த புதுசில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், இக்காம நம்பரு. இப்போ நீங்கள் உங்கள் நம்பர்னா ரீசார்ஜ் பண்ண போனால் உங்கள் இக்காம நம்பரை போட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை போட்டால் தான் ரீசார்ஜ், இப்போ சீக்ரெட் கூட போட்டால் தான் ரீசார்ஜ் ஆகுமா. அது மாதிரி அண்ணன் அது வந்த புதுசில் அந்த சவத்தில் எழுதி வச்சிருக்காரு அந்த இக்காம நம்பரை. ஏன்னா யார் நம்பரு, இப்போ என் நம்பரை கொடுத்து, இந்த கார்டு, இந்த சவுதி கார்டை கொடுத்து, என்னோட நேஷனல் ஐடி, இந்த ஐடியை கொடுத்து வாங்கினேன் நான் அந்த நம்பரை. இப்போ நான் டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறேன்னா வைங்களேன், அந்த சீக்ரெட் நம்பர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இக்காம நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நம்பரை போடணுமா, அப்போ தான் ரீசார்ஜ் ஆகுமா. பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு சிஸ்டம் இருந்திருக்கு. அது ரொம்ப எல்லா மக்களும் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக அந்த என்ன சொல்கிற ஸ்டார் 1 2 3 இது மாதிரி போட்டு அந்த சீக்ரெட் நம்பரை போட்டு ரீசார்ஜ் ஆயிடுது. இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. போன வீடியோவில் அண்ணனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சலாம் சொல்லுங்க. சலாம். அண்ணன் மறையில பார்த்தேன், அண்ணன் இப்போ நின்றுட்டு இருந்தாங்க நோம்பு திறக்கிறதுக்கு. அப்படியே உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சில நேரத்தில் மழை பெய்கிற மாதிரி இருந்தால் சாப்பாடை கொடுத்துட்ருவாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரூமுக்கு எடுத்துகிட்டு போ, வீடு எங்கேயா நமக்கு இங்கே இருக்குது, அதெல்லாம் இந்தியாவில் தான். அப்படியே உங்களுக்கு பேக் கேமரில் காமிக்கிறேன். இதுதான் பள்ளி. இப்போ எல்லாம் உட்காந்துருக்காங்க, நம்ம கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணிக்கிறோம். நம்மளும் போய் இப்போ உட்காந்துரும். இவ்வளவு நேரம் நம்ம லைன் சைட்லாம் உட்காந்துருந்தாங்க, சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. சமோசா, சபர்பா, பேரிச்சம்பழம், தண்ணி, ஜூஸு, எப்போ சிக்கன், கப்சா, வெள்ளை சோறில் சிக்கன் இருக்கும். அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. இங்கே பாதி பேர் போயிட்டாங்க, அவங்க போய் ரூமில் போய் சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு நம்ம அப்படியே போவோம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அந்த தோட்டத்துலலாம் வேலை பார்ப்பாங்களே, நான் கூட இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த பஷீர் இப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 12 வருஷமா வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு. இப்போதான் நான் திருப்பி அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், அப்போ துபாயில் எத்தனை வருஷம் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதில் அவர் 12 வருஷமா துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு. அப்போ இங்கே ஒரு 12, அங்கே அதாவது துபாயில் 12 வருஷம், சவுதி அரேபியாவில் 12 வருஷம். அப்போ 24 வருஷம் அவருக்கு வெளிநாட்டில் வாழ்க்கையிலே முடிஞ்சிருச்சு. அப்போ ஊருக்கு ஒரு தடவை போனியாப்பான்னு கேட்டேன், இல்லை போல. அப்போ போகாம நீ எப்படிப்பா இங்க இருந்த அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்புறம் நீ எதுக்கு போகலங்கிற, அப்புறம் நீ எதுக்கு துபாய்க்கும் சவுதிக்கும் வந்த? இல்ல என் முதலாளிலாம் இங்க ஜித்தாவில் இருக்காங்க, நான் துபாய் விசா தான், என் முதலாளி இங்கே வருவாரு, எனக்கு இந்த என்ட்ரி ஃபீஸ் மாதிரி சொல்லுவாங்க. அதான் பார்டர் போய் ஷாம்பு குத்துனா 400 ரியால், 4 மாசத்துக்கு இங்க இருக்கலாமா. அது அப்ப, அதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றது. ஓகேவா? இது மாதிரி ஓனர் அடிச்சு நான் ஜித்தாவுக்கு இங்கேயே வந்து வேலை பார்ப்பேன், அங்கேயும் போவேன், இப்படியே வந்து இருப்பேன். இப்போ அவர் ஊருக்கு போறாரு. இப்ப
இந்த ஒரு தோட்ட வேலை இங்க வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட சம்பளம்னு இன்னைக்கு உள்ள நிலவரம் பாத்தீங்கன்னா 1300 1200 இதுக்குள்ளதான் கிடைக்கும். இப்ப நம்ம இருக்க ஏரியால பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து இஸ்தரா தான், அதான் மதரான்னு சொல்லுவாங்க. மதரான்னு சொன்னா தோட்டத்துறவு இந்த இதெல்லாம் பாத்துக்கிறது மசரா. இஸ்தராங்கிறது வந்து அது என்ன, அதாவது காவாச்சாய் இது மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அதான் இஸ்தரான்னு சொல்லுவாங்க. மசரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு நீ போறாரு. அதே மாதிரி தான் நம்ம கேரளான்னு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல காமிச்சல, நம்ம கேரளான்னு சொல்லி ஒருவங்களை காமிச்சல, அவர் கிட்டத்தட்ட வந்து தொகை வருஷம் ஆகுது அந்த அண்ணனும். ஏன்னா காலங்கள் கடந்து போய் ஊர்ல போய் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையில. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? அவன் அந்த அண்ணன் வந்து எல்லாத்தோட பக்காவா இருக்காரு. அவர் வந்து எல்லாத்தோட பக்காவா இருக்காரு. அவர் ஓனர் விட மாட்டேங்கிறாரு. இன்னி வரையும் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க சவுதி அரேபியால. நம்ம சொல்லிடலாம் சவுதி அரேபியா முன்னாடி மாதிரி இல்லைன்னா ஆள் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. அதாவது இந்த தோட்ட வேலைக்கு ஆள் கிடைக்க ரொம்ப டிமாண்டு. இப்ப நம்ம இடத்துல ஒருத்தவர் வந்துட்டு போயிட்டாரு வேற வெளி வேலைக்கு. நம்ம ஓனர் பேர்ல தான் எடுத்தாங்க. வெளி வேலைக்கு போய் இன்னைக்கு பாஞ்சு போய் அவர் வெளியில போய் வேலை பார்க்கறாரு. இவருக்கு எப்படின்னா அவருக்கு எல்லாம் இருக்கு. அவர் காஃபி அவரா முதலாளி விட மாட்டேங்கிறாரு. இடையில கூட மரத்து மேல இருந்து ஏறி அது என்ன சொல்றது கீழே உளுந்து பிளேட் வச்சிருக்கு, பின்னாடி முன்னாடியெல்லாம் பிளேட் எடுத்து வச்சிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர் இருக்காரு. ஆனா இவங்க இடத்துக்கு கிட்டத்தட்ட மஸ்ரி ஒரு ஆள் வந்தாரு, அதுக்கப்புறம் பாகிஸ்தானி ஆள் வந்தா யாரும் நிலைப்பாடா நிக்கல. அப்ப ஒரு ஓனர் என்ன நினைக்கிறாரு, இவனை விட்டா நமக்கு வேற ஆள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈரி உன்னை அனுப்புறேன்னு சொல்லிட்டு இன்ன வரை டிக்கெட் போடாம வச்சிருக்காரு. ஆனா அண்ணன் கேரளா என்ன சொல்றாங்க, இல்ல நான் ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சவுதி அரேபியா நிலவரம் இன்னைக்கு இப்படி இருக்கு. யார் வேலைக்கு இந்த தோட்ட வேலைக்குன்னு மெயினா ஆள் கிடைக்காது. அப்படி நீங்க கிடைச்சு வந்தாலுமே உங்களுக்கு 1200 1300 தான். 1500 கிடைக்கிறதா பெரிய அபூர்வம். நம்ம ஊர் காசுக்கு 20,000 ரூபாய்க்கு மேல வரும். நம்ம வீதிக்குள்ள வந்துட்டோம். அப்படியே பேசிக்கிட்டு நம்ம அப்படியே உள்ள போயிட்டு நீ சகருக்கு என்ன சாப்பாடுன்னு அப்படியே பார்ப்போம். நோம்பு 30 நம்ம சகர் செய்ய போறோம், காலை ஃபுட்டு செய்ய போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிபுனு, அது அசன், நம்ம பசீர் அண்ணன், இது அவரோட அண்ணன். ரொம்ப திக்கரோட இருக்காரு தொப்பி வச்சுக்கிட்டு. அதனால நம்ம இத கண்டிப்பா இத சகர் செஞ்சுட்டு எல்லாத்தோட கண்டிப்பா அடுத்த ரமலான்ல எப்படின்னு தெரியல, இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இதை முதல்ல சாப்பிட்டுட்டு நாளைக்கு உள்ள வீடியோல பார்ப்போம்.